ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் த லோ ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான். இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நான் போடுற 2வது காணொளி இது. ஸோ என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இதை பற்றி போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே மேக்னெட் மாதிரி நாங்கள் இழுத்து எங்கள் கூட வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன. ஆனால் அதுதான் நடந்துட்டுருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்கவுமே அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் மட்டும்தான். இந்த கர்மா அப்படியான நிறைய விடயங்களை தாண்டி எங்களுடைய எண்ணங்களால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. நிறைய படத்துலையும் சரி அல்லது நிறைய பேர் சொல்லியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டீப்பான மீனிங்கை பற்றி யாருமே யோசித்ததோ சிந்தித்ததோ கிடையாது. அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை? நாங்கள் எண்ணுறதைத்தான் நாங்கள் வாழ்க்கையாக அமைச்சு கொள்கிறோம் அப்படின்றதான் இந்த கன்செப்ட். வெரி சிம்பிள். அதாவது எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாங்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதை நினைக்கின்றோமோ அதைத்தான் ஈர்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், சரியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் ஆகிட்டுருக்கோம். அதாவது சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு இருந்தால் போல் பிதாமகன் படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஆயிரும். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு காரணமே நாங்கள் தான். அது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆழமாக எங்களுடைய மனதிலே போட்ட ஒரு சின்ன விதை தான் இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய மாதிரி இருக்கு அவங்களால. பட் நாங்கள் நம்பித்தான் ஆகணும். அதாவது உங்கள்கிட்ட நீங்களே யோசித்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கையில் 2 விதைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒன்று பாசிட்டிவான ஒரு விதை, இன்னொன்று நெகட்டிவான விதை. இந்த 2 விதையுமே முதலாவது நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் போடணும். அதாவது முளைக்கிறதுக்கு நாங்கள் போடணும். அந்த இடம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மனது தான். ஸோ அந்த இடத்துல நாங்கள் போடும் பொழுது அது கடைசியில் விருட்சமாக வளரும். உதாரணத்துக்கு துளசி மரமும் விருட்சமாக வரும், அதாவது அரளி மரமும் விருட்சமாக வரும். ஆனால் 2மே முளைக்க வைக்கிறது ஒன்று தான், முளைக்கிற விதம் தான் வேறுதாக இருக்கும், நல்லதாகவும் கெட்டதாகவும். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் விதைக்கப்படுற எண்ணங்கள் தான் நாளைக்கு நல்ல ஒரு விதமாகவும் கெட்ட ஒரு விதமாகவும் வளர்ந்து நிற்கிறது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நாங்களே தீர்மானித்து எங்களுக்கு நாங்களே டிசைன் பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குமேனு. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு ஜாபில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விடயத்துக்காக நீங்கள் பல நாட்களாக நீங்கள் ஏங்கி இருப்பீங்க, அல்ல பல நாட்களாக அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. இல்லையென்னா அதுக்காக நிறைய விதமான ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காலம். இல்லை இன்றைக்கி நீங்கள் நல்லா இல்லை, ஒரு மோசமான ஒரு விஷயத்தை லீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் நாங்கள் தான். ஏனென்னா இதை நிறைய காலமாக நாங்கள் கற்பனை பண்ணியிருப்போம். என்னுடைய வாழ்க்கை சரியாக போகலை, நல்லா இல்லை, நல்ல மாதிரியாகவே எதுவுமே நடக்குதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விடயத்தை சிந்திச்சு கொண்டே இருந்திருப்போம். ஸோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி எதை நினைக்கிறோமோ எதை ஈர்க்கிறோமோ அதைத்தான் நாங்கள் ஈர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு 2-3 படிமுறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இது ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப். இப்போது நீங்கள் பணக்காரனாக ஆகணும், நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான மக்கள், அதுக்கேற்ற மாதிரி சரௌண்டிங்ஸ் உங்களை சுற்றி நடக்கிறத நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிக்கொள்வீங்க. அதாவது உங்களை மாதிரியே தாட்ஸ் இருக்கிறவங்க, நான் இப்படி தான் வரணும், நான் லைஃப்பில் நல்லா இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும், ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற ஒரு மக்களுடைய கூட்டத்தை உங்களை அறியாமலேயே நீங்கள் திரட்டிகிட்டு இருப்பீங்க. இது இன்னொரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஃபன் பண்ணிக்கொண்டு வாழ்க்கைனா என்னென்னே புரியாமல் ஒரு ஃபன் பண்ணிக்கொண்டு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் ஜாலியாக நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, உழைக்கக்கூடாது, சும்மா சுற்றி திரியணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருந்தால்
உங்களை மாதிரியே 4 மனிதர்கள் உங்களோட வந்து சேருவாங்க. உங்களுடைய கூட்டத்துக்குள்ள அந்த 4 பேருமே சேர்ந்து நீங்கள் 4 பேருமே அந்த வாழ்க்கையை வந்து வீணடிச்சு கொண்டிருக்கிற காலங்களாகவே உங்களுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து அது உருவாக்கி கொடுத்துரும். இது தீய பழக்கத்துக்கு ஒரு மனிதன் வந்து அடிக்ட் ஆகுறான், அதாவது அடாப்ட் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் அவனை சுற்றி வந்து ரொம்பவுமே தீய பழக்கங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் மட்டுமே இருக்கும். இதுதான் அந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஸோ எதை நினைச்சு எதை விரும்புகிறோமோ அதுதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நாங்கள் நல்ல விடயங்களையே வந்து திரும்பி பார்க்குறோம், திரும்ப எண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களை அறியாமலே ஒரு வித்தியாசமான ஒரு பாதைக்குள்ளே எங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் கூட உங்களுக்குள்ளே வரலாம். அது முதலாவது நெகட்டிவான விடயங்களை உங்களுக்குலேருந்து எடுத்துரும். அது எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான ஒருத்தனாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட கூட இருக்கிறவங்க பாசிட்டிவான எனர்ஜியோடு இல்லாத பட்சத்தில் வந்து உங்கள்கிட்ட அவர்கள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டுருவார்கள். இல்லைன்னா நீங்களே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விடயத்துக்காக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக நேர்ந்திடும். அடுத்தது ஸ்பேஸ். அது என்ன ஸ்பேஸ்? முதலாவது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை வந்து நாங்கள் முதலாவது வெளியில் எடுத்து போடணும். அதுக்கு முதலாவது உங்களுக்கு எது இடைஞ்சலாக இருக்கிறது, உங்களுக்கு எது நெகட்டிவான எண்ணங்களை, நெகட்டிவான ஒரு விடயங்கள் உங்களுக்கு தருகுது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் வெளியில் எடுத்து போட்டணும். அப்படி எடுத்து போடும்போது உங்களுடைய மனம் வந்து லேசாக மாற ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யலாம்? பாசிட்டிவான எண்ணங்களை நாங்கள் விதைக்க தொடங்கலாம். ஸோ அதனுடைய இடத்தை வந்து சரியான விதமாக பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது. இன்னொன்று, எங்களுக்கு ஏற்ற மாதிரியான விடயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வது. அது என்ன ஏற்றதை உருவாக்கி கொள்வது? இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவான விடயங்களை எடுத்து போட்டுட்டோம், பாசிட்டிவான எண்ணங்களை வந்து விதைச்சிட்டோம். ஆனாலும் கூட அதை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அது எப்படி பயன்படுத்தி கொள்வது? நிறைய விடயங்கள் செய்யலாம். ஜேர்னலிங் பண்ணுறது, எழுதுறது, இப்படியான விடயங்களால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது முதலாவது நீங்கள் இருந்து யோசித்து ஆழமாக அதை எண்ணி நீங்கள் எழுதுறதன் மூலமாக அதை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணி கொள்ளலாம். இன்னொன்று மெடிடேஷன் இஸ் ரொம்பவுமே ஒரு என்னென்னு சொல்கிறது, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வே. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு வே இருக்குமா அப்படின்னு இல்லை. மன அமைதியை உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைமில் எங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தேவையான எண்ணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அதில் விதைச்சிடணும். சரியான நல்ல விடயங்களை விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விடயங்கள் மட்டுமே எங்களுக்கு நடக்கிறத நீங்களே அப்படி நடந்து கொண்டிருக்கிறது நீங்களே கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது, இது எல்லாத்துக்குமே மேலாக நாங்கள் எது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். அதாவது நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆகணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஆகிட்டார் அல்லது இப்போ நீங்கள் ஆகி இருக்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனது நிலை எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் லீட் பண்ணி கொண்டு போவீங்களாக இருந்து சொன்னால் நிச்சயமாக அதே விடயங்கள் உங்களை திருப்பி ஈர்க்க வலுக்கிடும். ஸோ அதுவே உங்களுடைய வாழ்வியலாக மாறும். ஸோ உங்களுடைய கண்கூடாக உங்களோட வாழ்க்கை மாறுறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஏன் ஃபெயில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல நானுமே நிறைய இடத்துல வந்து ஃபெயில் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது டவுட் படக்கூடாது. இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனில் முதலாவது விஷயமே வந்து நாங்கள் டவுட் படக்கூடாது. இது எப்படி நடக்கும், என்னென்னது சாத்தியமாகும், இதெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாது. அதை நடக்க வைக்கிறது இந்த யூனிவர்ஸ். அதை நம்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஸோ உங்களுக்கே தெரியுது தானே, அந்த விஷயம் நம்பினா நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து முதலாவது நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ அது எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நடக்கும் அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இப்படி நெகட்டிவான தாட்ஸ்களை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து போட்டுறணும். டவுட் போடுற விஷயத்த அதையும் தூக்கி போட்டுறணும். அடுத்தது ரொம்பவுமே ஒரு கண்டினியூஸாக வந்து அதே யார் சிரித்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எங்களுடைய விடயங்களை நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முழு மனதோடு நீங்கள் அதை செய்து அதை வெற்றி பெறுவேன், வெற்றி கண்டுட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நாங்கள் எப்போவுமே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய விடயங்களாக இருக்கும். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் லோ ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இதை நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்
பதிவிடுங்க. ஸோ இன்னொரு தகவலோடு உங்களை நான்